வணக்கம், நான் பூபதி. இன்று நம்மளுடைய ரேசி கேலிகிராஃபி சேனலில் செகண்ட் டே சேலஞ்ச் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் டே சேலஞ்சில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஹவு டு ரைட் ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்றத இன்றைக்கி நம்மளுடைய கான்செப்ட். அந்த ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் ஏல இருந்து எம் வரைக்கும் எப்படி எழுதுறது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 லைன் நோட் ஷீட்டில் நம்ம இன்றைக்கி எழுத போகிறோம். நான் பெனில் எழுதுவேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பென்சிலில் தான் எழுதணும். ஹெச்பி பென்சில் எழுதுனீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு போகலாம். இந்த 4 லைனில் எப்படி ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் எல்லாருமே கவனமாக வச்சுருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 3 ஸ்ட்ரோக்ஸை மனசில் வச்சுக்கிட்டு இந்த நம்ம ஆல்ஃபபெட்ஸை நம்ம இப்போ ஆரம்பிப்போம். வாங்க எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஏ அப்படின்றத நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு அப்பர் ஹூக் போடுவேன். நான் ஒரு அப்பர் ஹூக், மறுபடியும் அதே லைனில் வந்து கீழே வந்து ஒரு லோயர் ஹூக், அவ்வளோதான். அப்பர் ஹூக், லோயர் ஹூக், இது ஏ. இப்போ பி பாருங்களேன், ஒரு ஸ்லாண்டிங் லைன் மேலே டச் பண்ணி அப்படியே கீழே வந்து லோயர் ஹூக்கில் கொஞ்சம், அவ்வளோதான். இது பி. சி பாருங்கள், ஒரு அப்பர் ஹூக், மறுபடியும் அதே லைனில் கீழே வந்து சின்னதாக ஒரு ஹூக், அவ்வளோதான். சி. இப்போ அந்த ஏபிசி இந்த 3 சேர்த்து எழுதுறேன் பாருங்கள். ஏ பி சி. என்னோட பார்த்தீங்கன்னா அந்த லைனை விட்டு கீழே போகவே போகாது, எல்லாமே லைனை டச் பண்ணி வந்துருக்கும். 3rd லைனை எல்லாமே டச் பண்ணி வந்துட்டுருக்கும். அது மாதிரி தான் எழுதணும். அடுத்து பாருங்கள், டி. ஒரு அப்பர் ஹூக், மறுபடியும் அதே லைனில் வந்து 3rd லைனை டச் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங் லைன் மேலே டச் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஹூக், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இ பாருங்கள், ஒரு அப்பர் ஹூக், மறுபடியும் அப்படி டச் பண்ணிவிட்டு அதே லைனில் கீழே வந்து சின்னதாக ஒரு ஹூக், இ. எஃப் பாருங்கள், ஒரு ஸ்லாண்டிங் லைன் டச் பண்ணி அதே லைனில் கீழே வந்து ஒரு பெண்ட் பண்ணி சின்னதாக ஒரு ஹூக். இப்போ டிஇஎஃப் எழுதலாம் பாருங்கள். டி அந்த 3rd லைனில் கண்டிப்பாக டச் பண்ணணும். 3rd லைனில் டச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேப் வந்துக்கிட்டே இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இஎஃப், அவ்வளோதான். நீங்கள் கேலிகிராஃபி கற்றுக்கிறப்ப ரொம்ப பொறுமையாக கற்றுக்கணும், ரொம்ப முக்கியம் அது. அடுத்து பாருங்கள், ஜி. அப்பர் ஹூக், ஒரு ஸ்லாண்டிங் லைன், அவ்வளோதான். ஹைச் பாருங்கள், ஒரு ஸ்லாண்டிங் லைன், மறுபடியும் அதே லைனில் வந்து மேலே ஒரு அப்பர் ஹூக் போயிட்டு சின்னதாக கீழே ஒரு ஹூக், அவ்வளோதான். ஐ வந்து நம்ம லோயர் ஹூக் போடுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் போட்டு மேலே மட்டும் ஒரு புள்ளி வச்சிட்டோம்னா அது ஐ, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஜி ஹைச் ஐ, ஜிஹெச்ஐ, அவ்வளோதான். இதே மாதிரி எழுதுகிறப்ப நம்மளோட கையெழுத்து ரொம்ப அழகாக மாறும். ஜேகேஎல், ஸ்லாண்டிங் லைன், சின்ன ஒரு வளைவு கொடுத்து, அவ்வளோதான். எல் வந்து ஒரே ஒரு ஸ்லாண்டிங் லைன் தான் போட்டு கீழே வரும்போது ஒரு சின்ன ஹூக் 3rd லைன் டச் பண்ணி ஜேகே, அவ்வளோதான். இது மாதிரி கே போடணும். எல் போடும்போது ஸ்லாண்டிங் லைன், அதே லைனில் கீழே வந்து ஒரு சின்ன ஹூக், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஜே கே எல். அந்த 3rd லைனை டச் பண்ணுறது, ஃபஸ்ட் லைனில் டச் பண்ணுறதுலாம் கரெக்டாக கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் டச் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஹூக் மாதிரி போடணும், ஒரு ஊசியில் இருக்கிற முனை மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எம் போடுறோம் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் இது. சின்னதாக 2 அப்பர் ஹூக் போடுறதோட சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எழுதணும்னா நம்மளோட கையெழுத்து ரொம்ப அழகானது ஒரு கையெழுத்தாக மாறும். நீங்கள் வீடியோவை எப்போயுமே ஒரு 4 இல்லாட்டி 5 முறை கவனமாக பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் கம்பல்சரி பென்சிலில் தான் பண்ணணும், 4 லைன் நோட்டில் தான் பண்ணணும். அப்போ தான் உங்களோட கையெழுத்து ரொம்ப அழகான ஒரு கையெழுத்தாக மாறும். வாங்க நாளைக்கு Nலேருந்து Z வரைக்கும் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ.